ஒரு உயர்ந்த பொருள். இந்த உயர்ந்த பொருளை ஒரு கலமாக அம்மா தாங்கி இருந்திருக்காங்க. அந்த கலம் எப்படி உங்கள் கூட ஒத்துழைச்சது? இப்போ நான் இருக்கேன்னா என் கணவரை கேட்பேன், எனக்கு அது வேணும் இது வேணும். இது சொன்னால் நீங்கள் தவறாக தான் நினைப்பீங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியான வீட்டில் வாழ்ந்தவங்க. எனக்கு கல்யாணம் ஆன உடனே ரொம்ப அதிகமான வாயாடல் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த வாயாடலை அடிச்சே தான் திருத்தினேன் நான். இதை யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க, எல்லாருமே என்னை திட்டுவாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். சரி, நான் என் பொண்டாட்டி செய்கிறது சரின்னு நான் கேட்டுன்னு போனால் ஊர் என்ன சொல்ல போகுது, அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்குறான், தலைகாணி மந்திரம் ஓதிட்டான் அப்படின்னு ஊர் சொல்ல போகுது. சரி, நான் இப்போ அடித்தேன், திருத்தினேன், அப்பா ஊர் என்ன சொல்கிறது, ஐயோ ரவுடி பையன் ஊரா மட்டும் பொண்ணு அடித்து வாயில் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல போகுது. ஊர் என்ன சொல்கிறதுன்றது பிரச்சனையே இல்லை, எனக்கு என்ன தேவைன்றது தான் பிரச்சனை. என் கூட கடைசி வரைக்கும் வாழ போகிறோம். அப்போது அவள் எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியும். அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் போனால் என்னுடைய பயணம் தடுமாறி போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணேன். அது என்ன இப்போச்சு, இன்றைக்கி எனக்கு பயன் தந்தது. என்னுடைய மனைவி மட்டுமே இல்லை, என்னுடைய மருமகள் மாதிரி மருமகள்கள் அமையிறது பெரும் கஷ்டம். அது எல்லாருக்கும் அமைஞ்சால் உலகத்தில் மாமனார் மாமியார்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மருமகள்கள் எனக்கு. பிள்ளைகள் அதே மாதிரி பிள்ளைகள், எந்த கெட்டப்பழக்கம் கிடையாது. மருமகங்கள் மருமக மாதிரி பெண்ணு கூட தான் பெற்ற பொண்ணு கூட செய்யாதுங்க, அந்த அளவுக்கு எனக்கு பணியோடு செய்கிறாங்க. இதெல்லாமே விதின்னு தான் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா என் மதின்னு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படியோ இருந்தது, என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படியோ இருக்குது. இது நான் எதுவும் பிளான் பண்ணதே கிடையாது, இயற்கையாக நடந்துக்கணும். அதெல்லாம் நான் பயணம் பண்ணின்னுக்கிறேன். அப்போது இந்த விதி தான் என்னை இப்படி எத்தனை விட்டு இருக்குதே தவிர என்னுடைய மதி இல்லை. விதியினுடைய குழந்தை மதி. அந்த மதி விதிக்கும் இந்த உலகத்துக்கும் மதி விளையாடின்னு வருது. ஆனால் ஒரு நாள் இந்த மதி போய் விதியில் இணைஞ்சே ஆகணும். அப்போ முடிவு மதி தான் எடுக்குது. என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் விதி தான் முடிவு பண்ணுமே தவிர என்னுடைய மதின்றது இந்த இயற்கையில் இடையில் செய்துனுங்கிறது தான் மதி. ஆனால் முடிவுன்றது விதி தான். அதை தான் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் ஒரு ஆரம்பம் ஒன்று உண்டு, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று உண்டு. இப்போ இந்த ஆரம்பமும் விதி உருவாக்குது, முடிவும் விதி உருவாக்குது, இடையில் மதி விளையாடினுக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம். இது வரைக்கும் உலகத்தில் யாரும் வெண்ணவங்களா இல்லை, மகான்களே வெல்லலை, அப்புறம் அஞ்ஞானி எங்கேருந்து வெல்றது? இது ஒரு நம்பிக்கைக்காக சொல்லப்படுறதை தவிர உண்மைக்காக இல்லை. அது அந்த நம்பிக்கை இல்லைன்னா இவன் தோண்டு போயிடுவான் அப்படின்றதுக்காக இந்த நம்பிக்கைக்கு தான் இதை சொல்கிறோம். அந்த நம்பிக்கையோடு அதை வாழறது நல்லது தான். ஆனால் எந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தாலும் முடிவும் விதிக்கு இல்லை தான், விதி தான் முடிக்கும். அதை நான் நம்புறேன், அதனுடைய பயணம் பண்ணின்னு இருக்கிறேம்மா. ரொம்ப அருமையா. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு வாழ்க்கைன்னா எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு கடைசியில் துறவரமாக போகிறது, சாமியாருங்க ஆசிரமம்னா அதுதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையும் பொய்யாக்கி இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தன்னுடையவர்களையும் தன்னோட நல்ல எண்ணத்துக்கு கூட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க இதை பார்க்கும்போது துறவரம் எதுக்குன்னு கேட்குறது. இது உலகத்தில் பொதுவாக ஒரு தவறான கருத்துக்கள் உலாவிக்கின்னு வருது. இந்த துறவரம் அவர் துறவரம் கொண்டுட்டார், இவர் துறவரம் யாராலையும் கொள்ளவே முடியாது. இது தவறான கருத்துக்கள். சில பேர் அறியாமையில் பேசுகிற விஷயங்கள். அது துறவரம் உலகத்தில் யாருமே கொள்ள முடியாது. துறவரம் கொண்டது எதுனா பூனம் ஒண்டி தான். உயிர் உள்ள ஒரு ஜீவன் கூட துறவரம் கொள்ள முடியாது. துறவரம்ன்ற நான் எல்லாத்தையும் இழந்தது. எதை இழந்தோம், யார் இழந்தா? மகான்கள் எத்தை இழந்தான்? இறைவனை பிடிச்சின்னுக்கிறான். எப்படி துறவரம் ஆகாது சொல்லுங்க? துறவரம்ன்ற வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது. பயந்து வீட்டை விட்டு போகிறத துறவரம்னு வச்சுக்கினான். பயந்து போகவே கூடாது. பயந்து போகிறவன் அவன் உண்மையான துறவியே கிடையாது. ஒரு சிலதை தான் ஒரு மனுஷன் இழக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் இழந்தால் பணம் மட்டும்தான் இழக்கும். மற்ற உயிர் உள்ள உருவங்கள் எதுவுமே இழக்க முடியாது. துறவரம்ன்ற வார்த்தைக்கு மகான்களே துறவரம் கிடையாது. பட்டினத்தார் துறவரம் இருந்தாரா? அம்மா மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ஊரையே சுற்றி வந்தார். எப்படி துறவரமாகாது? பத்ரகிரி சிவபெருமான் வர வரையும் காத்துன்னு பிச்சை எடுத்து நின்றார். நாய் ஓடு எல்லாம் வச்சுக்கணும். எப்படி துறவரமாகும்? எந்த மகான் துறவரம் கொண்டவன்? துறவரம் கொண்டது பணம் மட்டும்தான். துறவரம் கொல்லவே முடியாது. இது துறவரம் தவறாக பேசின்னுக்கிறாங்க. துறவரம் கொல்ல முடியாது. ஆசைகளை அடக்கி வாழ்ந்தான். மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா,
கண்ட ஆசையில் விழுவான் அஞ்ஞானி, கண்ட பாசத்தில் விழுவான் அஞ்ஞானி. மகான் ஆசைக்கும் பாசத்துக்கும் அடிமையாகாத தூரம் நின்று வாழ்ந்தான், அவன் பேர் மகான். அதனால் அவன் துறவின்னு சொல்லிட முடியாது. அவனுடைய ஆன்மா மேலேயே அவனுக்கு பற்று இருக்குது. எப்படி துறவி? அவன் பற்று உள்ளவன் அத்தனை பேரும் துறவி ஆக முடியாத. அப்போ பற்று இல்லாத பொருள் போன மட்டும்தான், மீது எல்லாத்துக்கும் பற்று உண்டு. இந்த துறவின்றதை தவறான வார்த்தை, அது அறியாமையில் பேசுகிறாங்க, பேசி போட்டோம், நமக்கு என்னத்துக்கு. ஆனால் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறது, நான் என்னுடைய செயல்கள் செய்துன்னு இருக்கிறது என்னோட மட்டும் போயிடக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன், 10 பேருக்கு நான் உதவி செய்கிறேன், சரி என் காலம் முடிய தான் போதும். ஒருத்தன் ஜனனம் ஆச்சுன்னா ஒரு மரணம் உண்டு தானே. அதில் ஞானின்னா அஞ்ஞானின்னா எல்லாரும் போய் தான் ஆகணும், மறைஞ்சு தான் ஆகணும் ஒரு நாள். இவன் அஞ்ஞானி செத்துட்டானுவான், அவன் ஞானி மறைஞ்சிட்டானுவான். 2 பேரும் ஆகக்கூடி மறைஞ்சவங்க தான், இதில் எந்த வேறுபாடும் இல்லை. இவனும் அடையாளம் இல்லாத போகிறான், அவனும் அடையாளம் இல்லாத போகிறான். அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? மெஞ்ஞானி மறைஞ்ச பிறகு அவன் 1000 பேர் வணங்குவான், அஞ்ஞானியை அவன் வீட்லேயே வணங்க மாட்டான், துட்டுக்கிற வரைக்கும் தான் அவனை வணங்குவான். இது புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு அஞ்ஞானியும். அது புரியறதில்லை, என்னமோ நான் தான் சாதிக்க போகிறேன்னு வாழ்ந்துன்னுக்குறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இப்போ நான் 10 பேருக்கு நான் செய்கிறேன், என்னுடைய காலம் முடிஞ்சது. அப்போ இந்த 10 பேருனுடைய நிலை என்ன? யார் அவங்களுக்கு செய்வான்? அப்போ அதுக்கு ஒரு தொடர்ச்சி உண்டாக்கிட்டு போகணும். அந்த தொடர்ச்சியை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன். உலகத்தில் ஒரு குரு இருக்கும்போது அடுத்தவங்களை சீடர்களை உபதேசம் கொடுன்னு சொன்ன ஆசிரமம் இதுவரைக்கும் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. ஏன்னா அவன் என்னமோ வானத்திலிருந்து வந்த குச்சா மாதிரி நான் தான் உபதேசம் கொடுப்பேன்ற மாதிரி கலை தானே அது. யார் ஒன்றா கற்றுக் கொடுக்கலாமே. இதில் என்ன உனக்கு எனக்கு வேற்றுமை இருக்குது? நல்ல மனசு இருந்தால் போதுமே. அதனால் என்னுடைய ஆசிரமத்தில் இவர் உபதேசம் கொடுக்குறார். அது அண்டமா உபதேசம் கொடுக்குறாங்க லேடிஸுங்களுக்கு, இன்னும் 2 சீடருங்க உபதேசம் கொடுக்குறாங்க, 4 பேரை உபதேசம் கொடுக்க சொல்லிக்கிறேன். ஏன்? வரவங்க யாரும் ஏமாந்து போகக்கூடாது. ஐயோ இவ்வளோ தூரம் போனோம், நமக்கு உபதேசம் கிடைக்கலையே, திருப்பி நம்ம வருவோமோ வரமாட்டோமோன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அவன் மறுபடியும் வரானோ வரலையோ, இந்த வந்துட்டியா, இந்த உபதேசம் கற்றுக்குன்னு போய் செய் வீட்டில். அதனால் நான் தான் கொடுக்கணும், யார் ஒன்றா கற்றுக் கொடுக்கலாம் கலையை. அப்படி கற்றுக் கொடுக்கணும் தான் சொல்லின்னுக்கிறேன். அதுதான் நடந்துன்னுக்குதுமா இந்த ஆசிரமத்தில். அருமைங்க ஐயா, சொல்லுங்கள். உங்களுடைய அந்த மகாபெரு துணிவு இருக்குது பாருங்கள், அது வியப்புன்னு ஒன்றும் சொல்ல தெரியல. அப்பா எப்படி இது சாத்தியம்னு தோணுது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலையை நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சுருக்கீங்க. இந்த ராஜயோக கலைன்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது எந்த வயதிலிருந்து கற்றுக்கணும்? இந்த ராஜயோக கலைன்றதுமா 6 வயசுலேருந்து என்னுடைய வறுமை காரணத்தால் நான் தேட ஆரம்பிச்சுட்டேன். கடவுள் மேலே எனக்கு ஒரு கோபம். கடவுள் இருக்குதா இல்லையா? கடவுள் இருக்குதுன்னு பொய் பேசுகிறாங்களா, ஏமாத்துறாங்களா? ஊரில் கோவில்களில் கட்டி வச்சு சும்மா நான் கடவுள்னு சொல்கிறேன்னா அது இருக்குது இல்லை எப்படி தெரிஞ்சுக்குது நம்ம அப்படின்னு நானே தேட ஆரம்பித்தேன். இந்த ஊருக்கு பக்கத்தில் மேல்நல்லாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நான் மாடு மேய்ச்சின்னு இருந்த ஊர் அது. அந்த ஊரில் மாடெல்லாம் எடுத்து போய் ஓட்டி போய் தெத்திட்டோம்னா காலையில் ஒரு 8:30 மணிக்கு தெத்தி விட்டுடுவோம். தெத்தி விட்டோம்னா அது மத்தியானம் தான் மேய்ஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆகும். அப்போ அது வரைக்கும் அங்கே ஒரு அம்மன் கோயிலுக்கு, சின்ன கோயில், அது உள்ளே எகிரி குச்சி வெளியே மூடி இருக்கும். அதனால் செவுத்தில் கொத்தி வச்சுருப்பேன் நான். அதில் கொத்தி உள்ளே போய் உட்காந்து அந்த கோவிலில் என்னுடைய கேள்வி இருக்குதா இல்லையா, இந்த கேள்வி தான் உருவாச்சு. இந்த கேள்வி தான் இன்றைக்கி இங்கே எடுத்துன்னு விட்டுருக்குது. ஆனால் அன்றைக்கி கேள்வியாக இருந்தது, இன்றைக்கி அது பதிலாகி போச்சு. அந்த கேள்வி இறைவனுக்கும் துன்பத்துக்கும் காரணம் இல்லை. மனிதனுடைய துன்பத்துக்கும் இறைவன் தான் காரணம் சொல்லிக்கின்னு இருக்கிறான். அது அறியாமை. எந்த ஒரு துன்பத்துக்கும் காரணம் தானே தவிர இறைவனே இல்லை. அப்போ தானே நீ எப்படி உணர்றது? இறைவன் தானே சொல்லிடலாம், இல்லை விதின்னு சொல்லிடலாமே. அப்போ நம்ம மேலே பாரமே இல்லையே. இது அறியாமை. எந்த ஒரு துன்பத்துக்கும், யார் படுற துன்பத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஒரு தாய் படைச்சிட்டு ஒரு குழந்தை கஷ்டப்படும் போது அந்த குழந்தை படுற வேதனையை விட தாய் வேதனை பெருசு. ஏன்னா தாயால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட தாயாலே துன்பம் குழந்தைக்கு வருமா? வரவே வராது. அப்போ தாயா இருக்கப்பட்ட குழந்தை நான், தாயா இருக்கப்பட்டவன் இறைவன், எனக்கு எப்படி துன்பத்தை கொடுத்துருக்க முடியும்? அப்போ கொடுத்துருக்க முடியாது. அப்போ துன்பப்படுறேன். எது காரணம் அப்படின்னா
என் போன பிறவியினுடைய செயலே இந்த பிறவிக்கு காரணம். இதை நான் உணர்ந்தேன். இந்த உணர்ந்ததை தான் நான் உலகம் ஃபுல்லாக சொல்லினுக்கிறேன். கடவுள் மேலே போய் சொல்லாதீங்க, கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் நல்லா நம்ம கண்ணெதிர பாருங்க, ஒருத்தருக்கு நொண்டியாக பொறுக்கிறாரு, ஒருத்தர் குருடாக பொறுக்கிறாரு, ஒருத்தர் பணக்காராக பொறுக்கிறாரு, ஒருத்தர் ஏழையாக பொறுக்கிறாரு. இத்தனை விதமாக கடவுள் படைக்கணும்னா எத்தனை கோடி கடவுள் இருக்கணும்னு யோசித்து பாருங்க. கடவுள் ஒருவன் தானே. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் ஒவ்வொருத்தையா சரி பண்ண முடியுமா? அப்போ கடவுளே இங்கே காரணம் இல்லை. மாதா பிதா மக்கள் இந்த 3 பேரும் தான் காரணம் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும். அப்போ புண்ணியம்ன்றதை தேடுங்க, பாவம்ன்றது விலகிடும் அப்படின்னு தான் போதனை பண்ணின்னுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம்னுட்டு இது 4 பதமாக வகுத்து வச்சுக்குது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது எதுக்கு அப்படி வச்சுக்கிறான்னு புரியாமல், ஏங்க கடவுளை கட்சியில் போட்டாங்க, குரு அப்புறம் போட்டாங்க, முதல்ல தாய் தப்புன்னு தானுங்க சொன்னான் அப்படின்றது. அது இல்லை, அர்த்தம் புரியாத பேசுகிற விஷயம் அது. தாய் தகப்பன், நீ ஒரு தாயும் தகப்பனும் உனக்கு வந்தது அது இயற்கை. அவங்களுடைய ஆசைகள் சேரும்போது நீ வந்து விழுந்த அதில், அது ஒன்றும் அதிசயம் கிடையாது. மாடு கூட குட்டி போட்டுடுது. அதனால மாதா பிதா அப்படின்ற பெருசு அதான் உலகத்து கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுளை கும்பிடணும்னா குருவை கடவுளா எந்த சீனம் கும்பிட்றானோ அவனுக்கு கடவுள் தெரியண்டானா, வழிகாட்டுறவர் அவர். ஆமா, ஏன்னா கடவுள் ஒன்று இருக்குது, அது இப்படி இருக்குது, அதை இப்படி போய் நீ அடையணும் அப்படின்னு வழிகாட்டுறவரே குரு தான். தாய் தகப்பனுக்கு தெரியாது. அதனால மாதா பிதா குரு, குரு காட்டின பிறகுதான் தெய்வமே தெரியும். அதனால குரு ரொம்ப அவசியம். ஆனா குருவை விட உயர்ந்த பொருள் கடவுள். அதனால இந்த வருஷப்படுத்தி வச்சாங்க அதை. இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அதை தரைக்குறைவா எடுத்துக்கினாங்க. அது என்னமா அவன் அப்பா அம்மா தான் உயர்ந்தவங்க உலகத்தில், குரு தெய்வம் எல்லாம் பின்னாடி அப்படின்னு, பின்னாடி முன்னாடி இல்லை, அது உயர்ந்த பொருள், அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அதை அப்படின்னு தான் வச்சிருக்குது. இது தெரியாமல் எப்படியோ பண்ணுறாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை யாரையுமே போய் கட்டாயப்படுத்திட முடியாது. ஆனால் இது ஆரம்ப காலத்தில் இது இந்த தாய் தகப்பனு கோயில் தெரியும், சாமி கும்பிட தெரியும், வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ண தெரியும். இதை அந்த வம்சத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஞானியாக வர முடியாது, எல்லாரும் ஞானியாக வர விரும்ப மாட்டான். ஏன்னா இக வாழ்வுன்றது ஒரு அடையாள பொருள். எல்லாமே மனிதன் அடையாளம், உலகம் அடையாளம், மரம் செடி கொடி அடையாளம், எல்லாம் அடையாள பொருள். ஆனால் உன் உயிருக்கும் அடையாளம் கிடையாது, உன்னை படைத்த இறைவனுக்கும் அடையாளம் கிடையாது. அந்த அடையாளம் இல்லாதால அது மேலே அவ்வளோ நம்பிக்கை வரல. எது அடையாளமாகுதோ அது மேலே இவன் நம்பிக்கை கொண்டு இதான் நிஜம்னு வழிபட்டுனுக்குறான். அதனால கோயிலுக்கு போகிறது தவறு கிடையாது. கோயிலுக்கு எல்லாரும் போகணும். போனால்தான் இந்த நெஞ்சில் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இது, இதான் இந்த உலகத்தையும் காப்பாற்றுது, நம்மளையும் காப்பாற்றுது. அப்போ இதை வழிபடணும், இதுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் தவறுகள் செய்யாமல் திருப்தியின் வாழ்வு. அதுக்கு அவசியம் பக்தி. பக்தி இல்லாத ஒரு ஞானமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம்ன மாதிரி பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது. அதனால பக்தி அவசியம். ஆனால் நான் சொல்ற பக்தி என்னன்னா, பக்தியாகப்பட்டது அறிவுபூர்வமாக கும்பிடு, மூடத்தனமாக கும்பிடாதுன்றது தான். சிந்திச்சு பார், குறிப்பிட்ட காலம் அதை சிந்திச்சு பார். இதுக்கு அடுத்தது நான் தேடு, அப்ப ஞானம் பிறக்கும். இது எல்லாருக்கும் சாத்தியமான, எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொருள் மேல விருப்பம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு செயல் மேல விருப்பம். அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்து மேல யார் மனம் விருப்பப்படுதோ அவன் தான் இதுல நிற்க முடியும். இப்போ நீ ஏன் தர்மம் செய்யணுன்ற கேள்வி கேட்குற. நீ ஒண்டியா? இல்லை சாமி. உனக்கு ஒரு குடும்பம் இருக்குதா? கண்டிப்பாக. அந்த குடும்பத்துக்கு தர்மம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒண்டி தான் சம்பாதிக்கிற. நீ சம்பாதிச்சா அவங்களுக்கு ஏன் போடணும்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. உன் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு ஏன் சோறு போடணும்? அவங்கள ஏன் படிக்க வைக்கணும்? அவங்களுக்கு ஏன் பணி ஓட்டு செய்யணும்? எதுக்கு செய்கிற? கடமைன்றதை செய்கிறேன் சாமி. இது தர்மம் கடமை இல்லையா? துட்டு கொடுக்குறது தான் தர்மம் கடமை. மாதா செய்தது மக்களுக்கு. ஒரு தாய் தகப்பன் என்ன நன்மைகளை செய்கிறானோ உலகத்தில், அந்த நன்மைகளினுடைய விளைவு தாய் தகப்பனுக்கு போகாது, தான் பெத்த பிள்ளைகளுக்கு போகும். அதனால்தான் சொல்கிறது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, முடிகிற தருவாயில் நீ இருக்கிற. ஆனால் துளிர் விட்டு வளரக்கூடிய தருவாயில் உன்னுடைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் நல்லா வாழணும்னா நீ தர்மம் பண்ணணும்.
அப்போ நீ தர்மம் பண்ணுறது ஏன்னா நீ தான் அதுதான் நீ. அப்போ நீ செய்கிற தர்மங்கள் அத்தனையும் அதை போய் சேரும்போது அவ்வளவா அதுங்க வாழ்க்கையில் புண்ணியத்தை தரும். அதே நேரத்தில் அது மட்டுமே இல்லை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்குதோ அதை அதுங்க பார்த்து 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 அதை பின்தொடரும். அப்போ நீ நன்மைகளை செய்யும்போது உன் பிள்ளைகளும் நன்மைகளை செய்யும், தீமைக்கு போகாது, அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களை தர்மம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது தான் பழக்கம். இப்போது ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறோம். சரி, தாய் தகப்பன் இப்போ பிள்ளைய பெற்று வளர்க்கணும், இது கடமை. கடமை. ஆமாம். ஆனால் இவனை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஏன் சோறு போடணும்? அது என்ன கடமை? இது கடமைன்றீங்க. அப்ப அது நிறைய பேர் தான் பெற்ற குழந்தைங்களுக்கு ஊற்றான் உட்கார வச்சுக்கணும், துண்ணுல வாந்தியத்தை கூட கை போட்டு நொந்தி உள்ள தள்ளுறான். ஆனா தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டான், ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா எந்த தாய் தகப்பனுக்கு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்காத உன் பிள்ளைங்களுக்கு ஊற்றையோ எவ்வளவு ஊட்டினாலும் அதுங்களுடைய சாபம் உன் பிள்ளைங்களை விடாது. ஏன்னா உன்னை பெற்றவங்க அவங்க. அப்போ நீ பெற்றது மேல உனக்கு கண்ணும் கருத்தும் வரும்போது அவங்க உன்னை பெற்றாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு கண்ணும் கருத்து இருக்கும், அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட உன்னை வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட உன்னை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா நன்றி மறந்து வாழருமே. அப்ப முதல்ல செய்ய வேண்டியது யாரு? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்யணையா? அதுக்கு அடுத்து தான் நீ பெற்றவங்களுக்கு நீ பெற்றதுக்கு செய்யணும். ஏன்னா அது மூணாம் பட்சம் தான். அது உனக்கு முதல் பட்சம் உன்னை பெற்றவங்க அவங்க தானே உன்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டினாங்க. இதாண்டா உலகம், இப்படி தாண்டா வாழணும்னு காட்டினாங்க. உன் பிள்ளைங்களா உனக்கு காட்டுச்சு? அப்படி இல்லாத போது நீ தொண்டு செய்ய வேண்டியது உன் தாய் தகப்பனுக்கு செய்தீங்கன்னா தெய்வத்துக்கு செய்யற மாதிரி. அது எவன் ஒருத்தன் பெத்த தாய் தகப்பனுக்கு தொண்டு செய்யறானோ அவன் தெய்வத்துக்கு தொண்டு செய்யற மாதிரி. அது நான் இப்ப கூட சொன்னேன், ஒவ்வொரு மனிதன்லயும் தெய்வம் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப உன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு நீ தொண்டு செய்யும் போது அது தெய்வத்துக்கே செய்த தொண்டாகும். அதனுடைய பலாபலன் உன்னுடைய பிள்ளைகள் சுபிட்சமா வாழும். அதை உன்னை கண்டு அதுங்க வழி நடக்கும். நாளைக்கு நீ தள்ளாடி உட்காரும் போது உனக்கு அது ஆதரவு கொடுக்கும். ஆனா நீ உனக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு நீ ஆதரவு கொடுக்காத போது நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு எப்படி ஆதரவு கொடுக்கும்? ஓ இப்படிதான் பண்ணணும் போல நம்ம அப்பாவுக்கு ஓரம் கட்டணும் வெளி தள்ளணும்னு தான் தோணும். நீ அதானே செய்த, அதானே அது பார்த்தது, அதானே அது நெஞ்சில ஊர்ச்சி, அதானே அது செய்ய போகுது. அதனால் அப்படி வாழறது மனித வாழ்வு இல்லை, மிருக வாழ்வா இருக்கும். மனித வாழ்வா வாழ்வுங்கன்றதுக்கு தான் இவ்வளோ கத்தின்னுக்குறீங்க. அதனால வாழ்க்கைன்றது ஏதோ சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், வேலைக்கு செய்கிறோம், அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் கவனிக்கணும், அதுதான் வாழ்க்கை. தாய் சாப்பிட்டுதா, தகப்பன் சாப்பிட்டானா, பிள்ளை சாப்பிட்டுதா, தங்கச்சி சாப்பிட்டுதா, அக்கா சாப்பிட்டுதா, மனைவி சாப்பிட்டாலா, இதுதான் வாழ்க்கை. என்னை பெத்த அம்மாவை எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா நீ சாப்பிட்டியம்மா? சாப்பாட்டுக்கு போகும்போது கேட்பான். நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் தெரியுமா? எங்கள் அம்மா விருந்தாளி இல்லை, அதனால என்ன விருந்தாளியா இருந்தா நான் பெற்று சாப்பிட்டியாமான்னு கேட்கணும். என்னை பெத்த தாய் விருந்தாளி கிடையாது, உரிமை உள்ளவோ, அவ போட்டுக்கும் சாப்பிடணும். அந்த மாதிரி வழி நடந்தவன் நான். அந்த மாதிரி நீங்களும் அப்படி நடங்க. தாய் தகப்பனுக்கு தொண்டு செய்யாத வாழ்க்கை நிறை வாழ்க்கையே கிடையாது, அற வாழ்க்கை தான் அது.